என்னை வந்து பள்ளியில சேர்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதுவும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நான் வந்து 8:30 மணிக்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும். 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா 3:30க்கே ஸ்கூலை விட்டு வெளியில போயிடணும். யார் கூடயும் பேசக்கூடாது, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. நானே படிச்சுக்கணும், கிளாஸ் ரூம்குள்ள போகக்கூடாது. அண்ட் ஹெச்எம் செருப்பு போடுற இடத்துல தான் உட்காந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடும்போது இமீடியட்டா எங்க அம்மா சொன்னா பரவாயில்ல, ஓகே, சரிங்க, என் பிள்ளை படிச்சிடும் அதெல்லாம் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் விட என் பாலின அடையாளம் ஒரு பக்கம் என்ன போட்டு சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சொசைட்டி நான் யாரு, எதுக்காக எனக்கு இந்த ஒரு ஃபீலிங் வருதுன்னு 15 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஒன்றும் தெரியாது, உலகமே தெரியாது. அப்போ இப்படிலாம் நடக்குது, நம்ம அம்மா போய் இவன் காலில் விழுந்துட்டு இருக்கிறாங்க, எதுக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்துதான் சரி ஓகே நம்ம படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் அதை தொடர்ந்து போறேன். ஸோ போகும்பொழுது அதை என்னால் மறுபடியும், ஏன்னா டெய்லி நீங்க உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லி பார்த்து பேசிட்டு உங்க மேல ஒரு ஏளனமான, கேவலமான, ஒரு அசிங்கமான ஒரு பார்வை மூலமா ஒருத்தங்க தீண்டாமை தூக்கிட்டு போறதுன்னு இருக்குல்ல, இப்படி தூக்கிட்டு போறது, அதை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். அவங்க மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சொசைட்டியும் அந்த அந்த சூழல் அந்த குழந்தைக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறப்போ அதை என்னால தாங்கிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால படிக்க முடியாதுன்னு சொல்லி புத்தகத்தை கிழிச்சு எச்சம் மூஞ்சில இருந்துட்டு நீங்களும் உங்க இதுன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் அள்ளி மேல போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பயங்கரமா ரோட்ல கத்திட்டு ஓடி வந்துட்டேன், என்னால முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப கூட நான் பயந்தது,